அப்படியே தான் பேசிட்டு இருக்கு ஒரு பாருங்க. நிமிஷம், இல்ல இப்படியே தான் போதும். நீங்க நிறைய வரலாறு நிறைய விஷயங்கள், ஒரு செய்தி அதாவது பெரியாரின் நெகட்டிவான, பெரியாரை பற்றியான எதிர்மறை கருத்துக்களை மட்டும் தான் பேசணும்ன்றது உங்க திட்டமிட்டு இப்ப சீமான் அவர்கள் உங்களை உருவாக்கிட்டாரு. தினம் என்னென்ன இருக்கு தேடு எடு அப்படின்னு. ஆனா ஒரு ஆதாரத்தை கேட்டா ஏன் மூடி மறைக்கிறீங்க? பெரியாரை வந்து உள்ளபடியே பார்ப்போம். ஆனா தமிழ்நாட்டுல பெரியார தொட்டவங்க எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிருக்காங்கன்னு வைகோ சொல்லி அண்ணா போயிட்டாரா? வைகோ சொல்லி அண்ணா மண்ணோடு மண்ணா போனாரா, கோட்டைக்கு போனாரா? 49 67 வரைக்கும் என்ன பண்ணாரு? பெரியார் மேல வழக்கு போட்டாரா இல்லையா? பெரியாரை கொச்சைப்படுத்தி முரசொலியில கார்ட்டூன் போட்டாங்களா இல்லையா? எங்க போனாங்க? பக்தவச்சலம் ஆட்சி காலத்துல வந்து பாதுகாப்பு சட்டம் பெரியாரை கண்டவுடன் முனை மடிஞ்சிட்டா, ஏன் அவரை கைது பண்ணல அப்படின்னு பக்தவச்சலம் ஆட்சி காலத்துல சட்டமன்றத்தை கேட்டிருக்காரு கருணாநிதி. ஏன்னா அன்னைக்கு மண்ணோடு மண்ணா போயிட்டாரு, கோட்டைக்கு தான் போனாரு. என்னங்க சாபம் வர்றீங்க? பெரியார் தொட்டா மண்ணோடு மண்ணா போவோம், தொட்டா நீ கட்டன்னு, இதெல்லாம் பகுத்தறிவா? இல்லங்க. பெரியாரை கொச்சைப்படுத்தி பகத்சிங்கை பஞ்சாப்ல பேசிட முடியாது, நாராயணகுருவை கேரளாவுல பேசிட முடியாது. அதே போல நீங்க வந்து பால் தாக்கரே கூட நீங்க மகாராஷ்டிராவில் பேசிட்டு வெளியே வந்துட முடியாது. தமிழ்நாட்டுல அவங்க வந்து அவ்வளவு ஜனநாயகப்படி இருக்கோன்றாங்க. அவங்க நாங்க கருத்தியெல்லாம் மோதணும்னு நினைக்கிறோம். பெரியார் பேரோட ஈவே ராமசாமி நாயக்கர்னு ஆந்திராவில் படத்தை வெளியிட்ட போது அந்த பட வெளியிட்டுள்ள நிகழ்வுக்கு போனது வீரமணியும் ஸ்டாலினும். காலம் முழுக்க சாதி ஒழிப்புக்காக பேசினாரு, போராடினாரு, பங்களிப்பு செஞ்சாரு, பாடுபட்டாருன்னா அவருக்கு பேருக்கு படி பின்னோட்டாக ஈவே ராமசாமி நாயக்கர்னு பேரை போட்டு ஆந்திராவில் படத்தை விட்டப்ப வீரமணியும் ஸ்டாலின் எப்படி கலந்துட்டாங்க? ஏன் எதிர்க்கல?